அமித்ஷாவை எடப்பாடி சந்திப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலகட்டத்தில் அவர் அமித்ஷாவை சந்திக்க வரவில்லை என்பது ரொம்பவே பாஜகவை சங்கடப்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கு ஜனவரி 8ஆம் தேதி ஆகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் கூட்டணிக்குள் சமரசம் ஏற்படாதது பெரும் சிக்கலை ஏற்படுத்திருக்கு. எல்லாவற்றிலும் உதாசீனப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அழைப்பின் பேரில் அவசர கதியில் டெல்லி புறப்பட்டு இருக்கிறார். இதற்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. எடப்பாடியிடம் டெல்லி சந்திப்பில் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்னு அமித்ஷா கேள்வி கேட்கக்கூடும். மற்றொரு தகவல், இந்த தேர்தல் முடியும் வரை எடப்பாடியை விட்டு வைக்கப் போவதாகவும் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு மிக கடுமையான சக்கையை, ஒரு மாற்றுதலை உருவாக்க அதிமுக தலைமைக்கு எதிராக பாஜக சில முடிவுகளை எடுத்துப்பதாகவும் கூறுகிறது. எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே கட்சியாக, தான் மட்டுமே தலைவராக, தான் எடுக்கும் முடிவுகள் மட்டும்தான் எல்லாம், தனக்கு கட்டுப்பட்டுதான் செயல்பட வேண்டும் என குதிரைக்கு லாயத்தை போட்ட ஒற்றை பார்வையில் அவர் பயணிப்பது அந்த கட்சியை மிக மோசமாக வந்து வலுவிழக்க செய்திருக்கிறது. குறிப்பாக பாஜக ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்ள வேண்டும், பாமகவை இணைக்க வேண்டும், மற்ற உதிரி கட்சிகளை எல்லாரையும் சேர்த்து கொண்டால் மட்டும்தான் பலம். தேமுதிகவிலிருந்து, ஜான் பாண்டியனிலிருந்து, கிருஷ்ணசாமியிலிருந்து 100 ஓட்டுகள், 1000 ஓட்டுகள், 2000 ஓட்டுகள், ஐஜேகே எல்லாத்தையும் இணைத்து கூட்டணியை வலுப்படுத்த மத்திய தலைமை விரும்புகிறது. அதற்கு ஒரு விதத்திலும் பிடி கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி பயணித்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமின்றி முதலில் 85 தொகுதிகளை கேட்டது, பிறகு அதிமுகவுக்கு 150, பிற கட்சிகளுக்கு 74 கொடுங்கள், நாங்கள் பிரித்து கொள்கிறோம்னு தான் பாஜக கேட்டது. அதற்கு பிறகு எதற்குமே பதிலளிக்காத ஒரு சூழ்நிலையில பாஜக 50 தொகுதிகளை கேட்டது. மதுரை, தூத்துக்குடி, அதே போன்று விருதுநகர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை மத்திய, கிழக்கு என நாங்கள் கேட்கிற 30 தொகுதிகளை கொடுங்கள், மீதி 20 தொகுதிகள் நீங்கள் கொடுப்பதை நாங்கள் வாங்குகிறோம்னு கேட்டது. ஆனால் அதிமுக பிடி கொடுக்கல. அமித்ஷாவை கண்டால் ஆட்டம் போடுகிற இந்திய அரசியல் தலைவர்களில் அவருக்கே ஆட்டம் கொடுக்கிற அளவுக்கு இங்கிருந்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில அவசரமாக அழைக்கப்பட்ட அவர் தற்பொழுது டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு உணர்வுபூர்வமாக மட்டுமல்லாம உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கு. அமித்ஷா கடுமையான எச்சரிக்கை விடுப்பார்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு விதமான சாணக்கியர், காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவார். ஆனா இது சரியான நேரம் இல்லை என்பதை கூட அவர் மறைப்பொருளாக மறைத்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விட்டு கொடுத்து போய் கதையை முடிப்பதற்கு அவர் திட்டமிடலாம். ஏன்னா நாட்கள் அவ்வளவு இல்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி அங்கு சென்று ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கு மறுத்தால் என்ன நடக்கும் என்பது தெரியல. ஏனென்றால் 11 முறை தோல்வி கண்ட பிறகும், அனைத்து திட்டமும் தோல்வியடைந்த பிறகு உலக வரலாற்றில் ஒரு கட்சியில் சேர வருபவர்களை எல்லாம் மறுத்து அனுப்பக்கூடிய ஒரு தலைவனாக மாறி இருக்கிறார் எடப்பாடி. இந்த நேரத்தில் அமித்ஷா சொல்வதை எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது தெரியல. அதிமுக ஒற்றுமையாக இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இருந்திருக்காது. சசிகலாவை சேர்த்திருந்தாலே அந்த கட்சிக்கு வலிமை மிக மிக அதிகரித்திருக்கும். அதற்கு பின் எல்லா தலைவர்களும் இவர்களுக்கு கீழ் வந்திருப்பார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. இதை அதிமுக காரர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், ஏனைய தலைவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். எடப்பாடியை தவிர இதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அவர் மட்டும் இந்த கட்சிக்கு வந்துவிட்டால் இந்த கட்சி மிகப்பெரிய வலு பெற்றுவிடும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால், கட்சி நமது கையில் கடைசி வரை இருக்க வேண்டும், வெற்றி தோல்வியை பற்றி பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக எல்லா இடத்திலும் தன் பெயரை போட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் என்றே பயணிக்கலாம் என அவர் நினைக்கிறார். அதற்காக திட்டம் போட்டு ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையா இப்போது தம்மையும் எடப்பாடி பழனிசாமி கடித்து விட்டதாக அமித்ஷா நினைக்கிறார். நமது கூட்டத்திற்கு வரவில்லை, நம்மை உதாசீனப்படுத்துகிறார்னு அமித்ஷா நினைக்கிறார். தாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் எல்லாருமே கலந்து கொண்டார்கள், எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளல. இது பொது களத்தில் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறாரோ அதை டெல்லி சந்திப்பில் அமித்ஷா வெளிப்படுத்துவார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு இன்று மாலைக்குள் முடிஞ்சுவிடும். பிறகு வெளியேறி எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும் போது இது வெளிப்படும். எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷா சொல்வதை தவிர்ப்பதற்கான இடம் இல்லை. ஏனென்றால் தாவேகாவின் கதவுகள் மூடப்பட்டு விட்டது என்றார்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.